கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் அதுல 9ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவனை அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தா இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளுங்க. எதையே ஏற்றுக்கொள்றீங்க? சோதரி எந்தெந்த காரியத்தை ஏற்றுக்கொள்றீங்க? ஆனால் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தையை உங்களுக்குள்ள ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நீங்கள் இயேசு ஏற்றுக்கொள்ளும். நான் இயேசு ஏற்றுக்கொண்டா என்ன செய்யணும்? ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்துகிற தேவன் அல்ல. அவர் மன விருப்பத்தின்படி என்ன பண்றார்? அவருடைய சுயாதீனத்தை தேவனாகிய கர்த்தர் தருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா என்ன பண்ணணுமா? தன் வாயினாலே, நான் சும்மா இயேசு நம்புறேன்னா அமைதியா மட்டும் இல்ல, நம்மளுடைய வாயில இருந்து என்ன பண்ணணும்? அறிக்கை பண்ணணும். இருதயத்துல விசுவாசிக்கணும். இருதயத்தை என்ன பண்ண முடியும்? அந்த இருதயத்துக்குள்ள தேவையில்லாத கவடுகள், தேவையில்லாத கசப்புகள், தேவையில்லாத வேதனைகள், கவலைகள், கண்ணீர்கள், இருள்கள், போராட்டங்கள் அதெல்லாம் விலக வேண்டும் என்று சொன்னா, ஒருவேளை என் வாழ்க்கையில இருளாகவே சூழ்ந்திருக்குது, என் வாழ்க்கையில பாவ மன்னிப்பு இல்லை, எனக்கு ஒரு குற்ற உணர்வுனா, ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து கொண்டிருப்ப இந்த காலை வேளையிலே எனக்கு அருமையான உங்கள் இருதயத்துல தேவனுடைய வார்த்தையை உள்வாங்குங்க, அறிக்கை பண்ண ஆரம்பிங்க. கர்த்தாவே, ஏசப்பா, என் பாவத்தை நீங்க மன்னிங்க ஆண்டவரே, எனக்காக இந்த பூமிக்கு வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் உயிரோடு எழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறீங்க. 100க்கு 100 நம்புகிற ஏசப்பான் இருதயத்தை கதவை திறந்து கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையாக அறிக்கை இட வேண்டும். என்ன பண்ணணுமா? ஒவ்வொரு நாளும் ஒருவேளை நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் இயேசுக்காக வாழ்ந்து கொண்டா, நீங்க பாவரிக்கை பண்ண வேண்டும். நான் என்னைக்கு ஒரு நாள் நான் ரட்சிக்கப்படுகிறேன், ஒவ்வொரு நாளும் நாம் பாவரிக்கை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அதனால பாவம் செஞ்சுட்டு பாவரிக்கை பண்ணிட்டு போனா அது பிரச்சனை இல்லை. அப்படி கிடையாது. பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான் என்று எழுதப்படும். பாவத்தை மன்னிக்கிற ஒரே அதிகாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு என்பதை உங்களுக்கு நான் தெளிவாக இந்த கால நேரத்துல தெரிவிக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நற்செய்தி ஆகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில வந்து பாலகுமாரனாக பிறந்து ஆமேசுதர் மரியாள் வயிற்றுல சோத்திரம் எந்த விதமான பரிசுத்த ஆவியில கற்பந்திருத்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக கல்வாரி சிலுவையில இயேசு ரத்தத்தை சிந்தின அந்த ரத்தம் நம்முடைய ஒவ்வொரு பாவங்களையும் சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. எனக்கு அருமையா தேவ பிள்ளை, உங்களுக்கு சமாதானம் எல்லாம் இருக்கிறீங்களா? சந்தோஷம் எல்லாம் இருக்கிறீங்களா? நிம்மதி இழந்து காணப்படுங்க. இந்த காலை வேளையிலே உங்களை வழிநடத்த, உங்களை பலப்படுத்த, உங்களை ஆஸ்வதிக்க, உங்களுக்கு சமானத்தை தர, சந்தோஷத்தை தர, பாவ மன்னிப்பை தர இயேசு கிறிஸ்து இருக்கு. அந்த இயேசு கிறிஸ்துவை உங்க இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க இருதய கதவை திறங்க. உன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்து அவரிடத்தை நான் போஜனம் பண்ணுவேன் என்று சொன்னோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உள்ளத்தை இந்த கால நேரத்தில் உங்களை திறந்து உங்க வாழ்க்கையில அற்புதங்களை நீங்க வாயினால அறிக்கை செய்யும் பொழுது, 2வது காரியம் என்ன பொழுது பாருங்க, ஸ்தோத்திரம். இருதயம் இந்த வார்த்தை அருமையா, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்துல விசுவாசித்தால் ரட்சிக்க. நம்பும் பொழுது நீங்க இயேசு எதையா டாக்டர்களுக்கு நம்புறோம், அதை நம்புறோம், இதை நம்புறோம், எந்தெந்த காரியத்தை நம்புறாங்க. ஆனா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாய கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. சோ இந்த வார்த்தையை நம்பினா உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இன்னைக்கு எதை நம்பி மோசம் போகாதீங்க. சோத்திரம் எதை நம்பி தன்னுடைய பணங்களை வாழ்க்கையை பறிகொடுத்து போறத பார்க்க முடியுது. இந்த வார்த்தை என்னை நம்பி பாருங்க. இந்த வார்த்தை உங்களை கைவிடாது. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை கைவிடுகிற தேவன். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அதனால உங்க இருதயத்துல இடம் கொடுங்க. ஒரு இருதயத்தை இடம் கொடுத்து நான் ஆண்டவர் விட்டு பின்மாற்ற பண்ண மறுபடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். ஆமே, மறுபடியும் ஆண்டவர் சமூகத்துக்கு ஓடி வாங்க, எழும்பி பிரகாசிங்க. ஒளியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கை செழிக்கும். நிச்சயமாக இழந்து போன ஆசீர்வாதத்தை, இழந்து போன ஆமே சோதரன் சந்தோஷத்தை திரும்பவும் அளிக்க தேவன் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அவருடைய சமூகத்துக்கு திரும்புங்க. ஜெபமனுமா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் வாரியில் அறிக்கை இடத்தக்கதாக ஆண்டவரை அமைதியில் அறிக்கை செய்து ஆற்றல் உண்டு எழுதப்பட்ட வார்த்தையின்படி அறிக்கை செய்து ஆண்டவரை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அறிக்கை செய்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளத்திலே இருதயத்தின் பலகன வார்த்தை எழுதிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார்.
பிள்ளைகள் ரட்சிக்கப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.